Hello students, இந்த வீடியோல நம்ம ப்ராஃபிட்டும் லாஸ் என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், ப்ராஃபிட் லாஸ் இது எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்கக்கூடிய விலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக சிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது அந்த பொருளை விற்கக்கூடிய விலையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை ஷார்ட் ஃபார்மாக நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம வாங்கக்கூடிய விலை வந்து விற்கிறத விட கம்மியாக இருக்குது, அதாவது கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நம்ம விற்கக்கூடிய விலையிலேருந்து வாங்கின விலையை நம்ம டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ப்ராஃபிட். இதில் வந்து நான் ஒரு 2 இது கொடுத்துருக்குறேன். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ ரேட் வந்து 450 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். காஸ்ட் ப்ரைஸோட ரேட் வந்து 363. அதாவது 363க்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு 450க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு என்ன இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது. இது வந்து எனக்கு இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ரெண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையுமே நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 0லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம்னா சப்ராக்ட் ஆகாது, அதனால் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். இந்த 5 அப்படிங்கிறது 4 ஆகும். 10லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணல எனக்கு 7 கிடைக்குது. அடுத்தது 4லேருந்து 6 நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணல 3, இது வந்து 14 ஆகும். 14லேருந்து 6 நான் சப்ராக்ட் பண்ணல எனக்கு வந்து 8 கிடைக்குது. இது 2 0. அப்போ இந்த ரெண்டுலேயும் எனக்கு வந்து ப்ராஃபிட் என்ன கிடைக்குது, 87. இந்த 87 அப்படிங்கிறது வந்து எனக்கு ப்ராஃபிட். இப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை வச்சு நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து லாஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் த செல்லிங் ப்ரைஸ். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து லாஸ். இதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வாங்குற விலை நம்ம அதிகமாக வாங்கியிருப்போம், வாங்கிட்டு அதை விட கம்மியாக நம்ம வந்து விலைக்கு விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து லாஸ். Loss equal to CP minus SP. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன டிஃபரன்ஸ், இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 363க்கு நான் ஒரு வேல்யூ வந்து வாங்கியிருக்கேன், அதாவது 363 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதை 300 ரூபாய்க்கு விற்கிறேன். விற்றேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் தான் ஆகும். இந்த ரெண்டுக்கு இடையில எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு 3லேருந்து 0 லெஸ் பண்ணால் 3, 6 மைனஸ் 0 6. அப்போது எனக்கு 63 ரூபா லாஸ் ஆகிருக்கு. 363 ரூபாய்க்கு நான் பொருளை வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது, 63 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்குறேன். இதில் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதில் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸ். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறோம். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் தான் கிடைக்குது. அதோட அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு 8395 இந்த ருபீஸ்க்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி இந்த ரேட்டுக்கு விற்கிறேன். அப்போ இதுவும் எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சம்க்கு 2100 2090 இதுக்கு நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணல எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா 0 10ல இருந்து 210ல இருந்து 209 நான் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 1 கிடைக்கும். அப்போ 10 rupees எனக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்குது. அடுத்தது இந்த ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். 8935 8395 இதுக்கு இடையில நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கல. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணல, இங்க 0 வரும், இது 13 மாறுது, இது 8 4 5. அப்போ எனக்கு இதில் ஆன்சர் என்ன வரும்? எனக்கு 540 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது. அடுத்தது இதில் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அதிகமான விலைக்கு வாங்கி நான் கம்மியான விலைக்கு வந்து விற்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது? காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது, செல்லிங் ப்ரைஸ் ரேட்டு கம்மியாகுது. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? லாஸ் ஆகுது எனக்கு இந்த ப்ராடக்டோட இதை. இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கல. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கல, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதே இது லாஸ் கண்டுபிடிக்கல. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா லாஸ் கண்டுபிடிக்கல எனக்கு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணல, எனக்கு 0 வருது. அடுத்தது 31ல இருந்து நான் 13 வந்து சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 8 வரும், இங்கே 2 வருது. அப்போ எனக்கு எவ்வளோ ருபீஸ் லாஸ் ஆகிருக்குது? 280 rupees வந்து லாஸ் ஆகிருக்குது. இப்படி தான் நம்ம கொடுத்துருக்குற ப்ராடக்ட் வேல்யூவை வச்சு அதோட காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வச்சு நம்ம ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபைண்டிங் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் செல்லிங் ப்ரைஸ். ஒன்று காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், இல்லைனா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது ப்ராஃபிட்டாக லாஸாக இல்லைம்மா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கக்கூடியதுக்கு ராகுல் ஃப்ரம் ராஜஸ்தான் sold a puppet for ₹315 at a loss of 23. அதாவது ஒரு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, பப்பட் ஆஃப் ஏ செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ பப்பட். ஒரு என்ன விலைக்கு வாங்கியிருக்கான்ட்டு இதில் கொடுக்கல. ஆனால் ஒரு பப்பட் ஒரு பொம்மையை வந்து 315 rupeesக்கு வந்து விற்றுருக்குறாங்க. எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 23 rupees லாஸ் ஆகிருக்குது. அப்போ நம்மளுக்கு லாஸ் அப்படின்னாலே தெரியும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக வாங்கி 315க்கு விற்றுருக்குறாங்க. அதோட லாஸ் வந்து 23 rupees. இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ். என்ன விலைக்கு விற்றுருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இப்போ செல்லிங் ப்ரைஸோட ரேட் என்ன? 315, லாஸ் வந்து 23. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 5 + 3 8. 338. அதாவது ஒரு ப்ராடக்டை 338 ரூபாய்க்கு நம்ம வாங்கி அதை 315 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. விற்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது? 23 ரூபா லாஸ் ஆகிருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 338. இது வந்து ஃபார்முலா. அடுத்தது நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடியது வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சாண்டல் வுட்டில் ஒரு பர்டிகுலர் பீஸை என்ன ரேட்டுக்கு விற்றுருக்குறாங்க அப்படின்னா 5389. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ சாண்டல் வுட், இதோட ரேட் என்ன? 5389. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க? இது என்ன எவ்வளோ லாபத்துக்கு விற்றுருக்குறாங்க அப்படின்னா 281. அதோட ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 281.
81. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கம்மியான விலைக்கு வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதை விட இது வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கணும், இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் காஸ்ட் ப்ரைஸ். 9 - 1 8, 8 - 8 0, 3 - 2 1, 5. 5108க்கு வாங்கி நம்ம வந்து எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்க? 5389 ருபீஸ்க்கு விற்றுருக்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன? 5108. இதோட நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.